ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான எல்லாத்தோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க இதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஆளுங்கிறத கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்ட்ட கைன்மாஸ்டரில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே அது பேசிக் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி 1.1ங்கிறத கிளிக் பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இன்றைக்கி 1.1 தான் எடிட் பண்ண போகிறோம். இது வந்து மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மீடியா வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ இல்லைனா எடிட் பண்ண வச்சுருக்க ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நான் வந்து இந்த ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது மூவாக இருக்கும். அது நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபஸ்ட்டாக ட்ராக் பண்ணி விட்ருங்க. அது முக்கியம். அடுத்து இந்த ஃபோட்டோ வராட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷனுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம் ஐக்கான் இருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து ரெட் கலரில் தெரியும் அந்த ஃப்ரேம் ஐக்கான் மட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்களோட 2 விரலில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 2 பாக்ஸுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஈக்குவல்டு வந்து கொடுங்க. ஈக்குவல்டு கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த டார்க் எல்லோ வந்து நான் வந்து ஒரு 20 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா வெக் நைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து இப்போ வந்து வீடியோ லேயர் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ வீடியோ லேயர் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போய் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து எடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 16.9 லேயரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆப்ஷனுக்கு எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ரெட் கலரில் தெரியும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லுன்னு ஒரு சைஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே செட்டஸ் டிஃபால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுங்க. கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை கிளிக் பண்ணி கலர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ நான் அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுட்டு ஓவரால் அனிமேஷனில் வந்து பல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. இதே பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் ஒன்று வந்து எடுத்துக்கலாம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்டர் இமேஜ் வந்து ஒன்று ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் இமேஜ் இதுலேயும் அந்த இது ரெட் கலரில் தெரியும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லுன்னு கொடுத்துருங்க. ஃபுல் கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீனை கொடுங்க. ஸ்க்ரீனை கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் வந்து வீடியோவில் வந்து ஆடியோ இன்பில்டாக இருக்குது. நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது என்னன்னு தெரில, அது மட்டும் நின்றுக்குது. ஸோ நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.